பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலேயே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சென்ட் ஜூட் 74 சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால், நற்செய்தி அறிவிப்பு. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லி புனித பவுல் ஆண்டவருடைய வார்த்தையிலே குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நற்செய்தியை அறிவித்தாக வேண்டும். அப்படி அறிவிக்காவிட்டால் ஐயோ அவனுக்கு கேடு. இந்த நற்செய்தியை அறிவிக்கிற அதிகாரத்தை, உரிமையை, கடமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலிலே நற்செய்தி என்றால் என்ன? இந்த நற்செய்தி எப்பொழுது, எப்படி, யாரால் உருவானது என்பதை அறிந்திருக்க வேண்டும். மனிதன் ஏன் நற்செய்தி அறிவிக்க வேண்டும்? மனிதன் எப்படி நற்செய்தி அறிவிக்க வேண்டும்? யாருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும்? எதற்காக நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற முக்கியமான கருத்துக்களை தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், இதை குறித்த செய்தியை நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆமென். என்பது சகோதர சகோதரிகளே, இரண்டு மனிதர்கள் அவர்களுக்குள்ளாய் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு மனிதர் சொல்கிறார், நான் மிகுந்த கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து அரசாங்கத்தினுடைய தேர்வை எழுதி அதிலே நான் வெற்றி பெற்றேன். வெற்றி பெற்றது நிமித்தமா எனக்கு இப்போ அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வேலை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய நண்பனுடன் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். இது ஒரு நல்ல செய்தி. அவருடைய கடின உழைப்பிற்கு ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற பரிசு என்று சொல்லலாம். அதுபோல ஒரு மாணவன் தன்னுடைய நண்பனிடம் பேசிக் கொள்கிறான், நான் இந்த பொது தேர்விலே கடினமாக படித்தேன், படித்து நான் தேர்விலே மாநிலத்திலே முதல் மாணவனாக நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். இதுவும் மிகவும் நல்ல செய்தி. ஆமாம் என்பது சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல செய்தி நற்செய்தியாக இருக்க முடியுமா? இந்த நல்ல செய்தியை நற்செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒருபோதும் முடியாது. நல்ல செய்தி நற்செய்தி ஆகாது. நல்ல செய்தி வேறு, நற்செய்தி வேறு என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நற்செய்தி என்றால் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திதான் நற்செய்தி. இதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 1வது அதிகாரத்திலே 3வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியது ஆகும். அவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் என்று சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திதான் நற்செய்தி. இதை நம்முடைய முன்னோர்களுக்கு கடவுள் வாக்களித்தார். நான் உங்களுக்கு நற்செய்தியை தருவேன் என்று வாக்களித்தார். அதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள். ரோமர் 1வது அதிகாரத்திலே 2வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். ஆமென் என்பது சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்களுக்கு வாக்களித்த இந்த நற்செய்தியை அவர் மரியாள் வழியாக நமக்கு கொடுக்கிறார். இதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதை கவனியுங்கள். லூக்கா 1வது அதிகாரத்திலே 30வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று சொல்கிறார். இந்த இயேசுதான் நற்செய்தி. இந்த இயேசுதான் நற்செய்தி. அப்படி என்றால் ஆண்டவராகிய கடவுள் மரியாவை தெரிந்தெடுத்து அந்த மரியாளுடைய வயிற்றிலே நற்செய்தி என்கிற கருவை உருவாக்கி அந்த கருவை வளர செய்து அதை பெற்றெடுக்க செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, மரியாள் வழியாகத்தான் நாம் இந்த நற்செய்தியை பெற்றிருக்கிறோம் என்பதை நம்முடைய சிந்தனையிலே நாம் நிறுத்தி வைக்க வேண்டும். ஆமென் என்பது சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாக வந்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நற்செய்தியை அவர் இந்த உலகத்திலே அறிவித்தார் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். மத்தேயு 9வது அதிகாரத்திலே 35வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார், எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார், விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார், நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் என்பது சகோதர சகோதரிகளே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அவர் பறைசாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பின்பு வந்த அவருடைய திருத்தூதர்கள் என்ன நற்செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள்? திருத்தூதர் பணி 5வது அதிகாரத்திலே 42வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆமென் என்று சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார். அவருடைய திருத்தூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கு பின்னால் வருகிற நாம், ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கவில்லை என்றால் அது ஐயோ கேடு நமக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே 16வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்கிறார். அப்படி என்றால் இது புனித பவுலுக்கு மாத்திரம்தான் இந்த கேடா என்றால் இல்லை. ஞானஸ்தானம் பெற்று நற்செய்தியை அறிவிக்காமல் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இது கேடு என்பதை ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென் என்று சகோதர சகோதரிகளே, நாம் நற்செய்தியை கண்டிப்பாக அறிவித்தாக வேண்டும். இல்லை என்றால் அது நமக்கு கேடு. ஆமென் என்று சகோதர சகோதரிகளே, மனிதன் ஏன் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற எந்த வேலையோ அல்லது எந்த உழைப்போ அல்லது எந்த பிழைப்போ ஒரு மனிதனுக்கு நிலை வாழ்வை பெற்றுக் கொடுக்க முடியாது. ஆமாம் என்று சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் செய்யக்கூடிய நற்செய்தி அறிவிப்பு தான் அந்த மனிதனுக்கும் அந்த நற்செய்தியை கேட்கிற மனிதனுக்கும் நிலை வாழ்வை பெற்றுக் கொடுக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. அப்படி என்றால் இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுவதை கவனியுங்கள். ரோமையர் 10வது அதிகாரத்திலே 15 முதல் 17 முடிய உள்ள வார்த்தைகள். அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து ஏசையா, ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. ஆம் என்று சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க முடியும். அதை கேட்டால்தான் ஒரு மனிதனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் கற்றுக் கொடுக்கின்றன. அப்படி என்றால் நற்செய்தியை அறிவிக்கிறவனுடைய பாதம் எத்துணை அழகானது என்று சொல்லி ஆண்டவரை குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற மனிதர்களுடைய எல்லா மனிதர்களுடைய பாதங்களை விட நற்செய்தி அறிவிக்கிற மனிதனுடைய பாதம் எத்துணை அழகானது என்று சொல்லி ஆண்டவரே குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். அதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் இந்த பாதம்தான் ஒரு மனிதனை கடவுள் மீது நம்பிக்கையையே உண்டாக்குகிறது. அது மாத்திரமல்ல, கடவுளுடைய அன்பை பெற்றுக் கொடுக்கிறது. தூய ஆவியினுடைய கனிகளையும் வரங்களையும் பெற்றுக் கொடுக்கிறது. கடவுளிடமிருந்து எல்லா காரியங்களையும் அது பெற்றுக் கொடுக்கிறது. இவ்வளவு அழகான பாதம்தான் இந்த நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அழகான பாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டுமா வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அழகான பாதங்கள் நாமும் பெற்றிருக்க வேண்டும். ஆமென் என்பது சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு நமக்கு அடிப்படை தகுதியாக இருக்கக்கூடிய காரியம் என்ன என்று பார்த்தால் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென் என்று சகோதர சகோதரிகளே, ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு மனிதனும் நற்செய்தி அறிவிக்கலாம். நற்செய்தி அறிவிக்கலாம். மேலும் இந்த நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு மனிதனுக்கு சிறப்பான தகுதிகள் என்ன என்பதையும் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலே 24 முதல் 26 முடிய உள்ள இறை வார்த்தைகளிலே எடுத்து சொல்கிறார்.
ஆண்டவரின் பணியாளர் சண்டை இடாதவராய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவரிடமும் கனிவு காட்டுவோராகவும் கற்பிக்கும் திறமை உடையவராகவும் மாற்று கருத்துடையோருக்கு பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம். அழகையின் விருப்பத்திற்கு ஏற்ப அதன் பிடியில் வாழும் அவர்கள் அதன் கண்ணிக்கு தப்பி மன தெளிவு பெறக்கூடும் என்று சொல்லி நற்செய்தியை அறிவிப்பவர்கள் பெற்றிருக்க வேண்டிய சிறப்பான தகுதி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மேலும் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே 27வது வார்த்தை, பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற நானே தகுதி அற்றவனாக மாறிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். ஆம், இந்த தகுதிகள் ஒரு நற்செய்தி அறிவிப்பவனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. நற்செய்தியை எப்படி அறிவிக்க வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் செய்து காட்டியிருக்கிறார். நற்செய்தியை எப்படி அறிவிக்க வேண்டும் என்று பாருங்கள். மத்தேயு 1வது அதிகாரத்திலே 27வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே, இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். ஆமன் என்று சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆம், நம்முடைய நற்செய்தி அறிவிப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று அதிகாரம் கொண்டதாக வல்லமை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், திருத்தூதர்கள் இப்படித்தான் ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரத்திலே 3 முதல் 7 முடிய உள்ள வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். ஒரு கால் ஊனமிட்ட ஒரு மனிதர் பேதுருவிடம் யோவானிடம் பிச்சை கேட்கிறார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. உடனே வலுவடைந்தன. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புனித பேதுருவிடமும் புனித யோவானிடமும் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் அவர்களிடம் நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ளாய் இருந்தது. இந்த பகுதி அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதன் மிக மிக தேவையான ஒன்று இதுதான். தூய ஆவியினுடைய வல்லமையை ஆற்றலை அவன் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நற்செய்தியை யாருக்கு நாம் அறிவிக்க வேண்டும்? நற்செய்தியை யாருக்கு அறிவிக்க வேண்டும்? மார்க்கு 16வது அதிகாரத்திலே 15வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? மனிதனுக்கு மாத்திரமல்ல, மரம், செடி, கொடிகள், ஆம், இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய விலங்குகள், பறவைகள், கடல்கள், கடல், மலை, ஆம், ஆண்டவரால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுக்கும் நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் இப்படித்தான் படைப்புகளுக்கு எல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை அறிவிக்கின்ற மனிதர்கள் 2 விதமான நிலைகளிலே காணப்படுகிறார்கள். முதலாவது நிலை, ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடித்து போதிக்கிற ஒரு மனிதன். இவன் அறிவாளி, பாறை மீது தன்னுடைய வீட்டை கட்டியவன். அதுபோல இன்னொரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்காமல் போதிக்கிறவன். இவன் அறிவில்லாதவன், மணல் மீது தன்னுடைய வீட்டை கட்டியவன். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நிலையிலே எந்த நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் போதிக்கிறவனுடைய நிலை அந்த பரிதாபமான நிலை. இந்த உலகத்திலே
காணப்படுகிற ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பாவியினுடைய நிலையை விட கேடுகட்ட நிலை, ஒரு பரிதாபமான நிலைதான் இந்த நிலை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதை ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மத்தேயு 7வது அதிகாரத்திலே 21 முதல் 23 முடிய உள்ள வார்த்தைகள் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய கடவுள் ஒரு மனிதனை, எனக்கு உன்னை தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோனே என்னை விட்டு நீ அகன்று போ என்று சொன்னால் அந்த மனிதனுடைய நிலை அந்தோ பரிதாபமான நிலை. இது எந்த மனிதனுக்கு இது இப்படி உண்டாகிறது? ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் போதிக்கிறவனுடைய நிலைதான் இந்த பரிதாபமான நிலை. ஆம் என்பது சகோதர சகோதரிகளே, எனவே ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்காமல், அவருடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளாமல் நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் இப்படிப்பட்ட நிலைதான், இந்த பரிதாபமான நிலைதான் நமக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவரின் பெயரை பயன்படுத்தி வெள்ளியையோ பொன்னையோ அல்லது செல்வத்தையோ நாம் சேர்த்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பணி செய்வது அல்ல, அது ஆண்டவருடைய பணி அல்ல. நம்முடைய முன்னோர்களே ஒருவர் கூட இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை. ஆண்டவருடைய திருத்தூதர்களோ அதற்கு பிறகு வந்த புனிதர்களோ அவர்களில் ஒருவர் கூட இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் ஒருபோதும் செய்ததில்லை. அந்த காரியத்தை கடவுளும் அவருக்கு அனுமதிக்கவில்லையாம். ஆம் என்பது சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த நாளிலே நாம் வெள்ளியையோ பொன்னையோ அல்லது செல்வத்துக்கு மேல் செல்வத்தையோ நாம் சேர்த்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நாம் கடவுளுக்கு ஊழியம் செய்யவில்லை, கடவுளுக்கு நாம் பணி செய்யவில்லை, அலகைக்கு பிசாசுக்கு தான் நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, நீ மனம் திரும்பு. நீ இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அதை கைவிட்டு மனமாறு. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கவனமாக நீ கேள். நம்முடைய திருத்தூதர்கள், ஆண்டவருடைய திருத்தூதர்களோ அல்லது புனிதர்களோ அவர்களில் யாராவது ஒரு ஆளோ இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சரி என்று ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை. ஆண்டவர் அதை அனுமதிக்கவும் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்களாக ஆண்டவருக்கு அவர்கள் பணி செய்தார்கள். அவர்கள் வெள்ளியையோ பொன்னையோ செல்வத்துக்கு மேல் செல்வத்தையோ அவர்கள் சேர்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய வல்லமை இல்லை, தீய ஆவியினுடைய வல்லமையினால் செல்வத்திற்கு மேல் செல்வமும் பொன்னும் வெள்ளியுமாக நாம் சேர்த்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் இது தவறு. இது ஆண்டவருடைய ஊழியம் அல்ல, இது ஆண்டவருடைய பணி அல்ல என்பதை புரிந்து நீ மனமாற்றம் அடைய வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இயேசு கிறிஸ்து எனும் நற்செய்தியை அறிவிக்கின்ற போது நம்முடைய முன்னோர்களாகிய புனித பேதுரு, புனித யோவான், நம்முடைய புனிதர்கள் எப்படி தூய ஆவியின் வல்லமையை பெற்று அப்படியே அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்களோ அதுபோல நாமும் நற்செய்தியை அறிவிக்க நாம் முயற்சி எடுப்போம். அதற்கு தூய ஆவியானவர் தாமே நமக்கு துணை செய்வாராக. நற்செய்தியை அறிவிக்கின்ற நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அந்த நற்செய்தியை கேட்கின்றவர்களையும் நிலை வாழ்வுக்கு உரிமை உள்ளவர்களாக நாம் மாற்றுவோம். இந்த செய்தியை நீங்கள் மாத்திரம் வைத்திருக்காமல் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.